என்னங்க எப்ப பார்த்தாலும் ஆடு மாடுன்னு இருக்கீங்க? இதுல என்னங்க தப்பு இருக்கு? மாடு மேய்க்கிறவனும் கேவலம். ஆனா அந்த மாட்டோட பாலை குடிக்கிறது மட்டும் கௌரவமாங்க. அதே மாதிரி ஆடு மேய்க்கிறது கேவலம். அந்த ஆட்டோட உறுப்புல ஒண்ணு விடாம சாப்பிடுறது கௌரவமாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு படி மேல போய் அந்த மாட்டோட பாலை ஐஸ்கிரீமா சாப்பிடுறது இன்னும் கௌரவமாங்க. இதுல எது கௌரவம்னு எனக்கு புரியவே இல்லைங்க. ஆட்டு மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிறீங்க, ஆனா வளர்க்க மாட்டீங்க. அது வளர்க்குறவங்க மட்டும் உங்களோட பார்வையில இருந்து பார்க்கும்போது கேவலமா தெரியுறாங்கங்க. இது எந்த வகையிலங்க நியாயம்? நீங்களே சொல்லுங்கங்க. நான் சின்ன பையன்தான், ஆனா எனக்கு நல்ல ஒன்று புரியுதுங்க. மரங்கள், செடிகள் இதெல்லாம் தான் நமக்கு அம்மா மாதிரி. நிலத்தை குளிர வைக்குது, நல்ல காற்றை தருது. இந்த தண்ணி தான் எல்லா கடவுளும். நானும் இந்த பறவைகளும் மான்களும் நரிகளும் எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை. ஆனா இப்போ இங்க இருந்த எல்லாத்தையும் மூடிட்டீங்க. மண் கொட்டி மண்ணை வித்து அது மேல பெரிய பெரிய சிமெண்ட் வீடுகளை கட்டிட்டீங்க. இப்ப பாருங்க, இந்த பறவை, இந்த அணில், இந்த நாய்க்குட்டி கண்ணுல தண்ணி இல்லாம நாக்கு வறண்டு போய் தண்ணீர் தண்ணீர்னு கத்தி கத்தி கீழே விழுந்து சாகுது. நீங்க எதையுமே யோசிக்காம குளங்குட்டையில மண்ணு போட்டு மூடிட்டீங்க. ஆனா நீங்க மட்டும் நிலத்துக்கடியில ரொம்ப ரொம்ப ஆழமா போர் போட்டு அந்த பூமியின் இதயத்திலேருந்து தண்ணியை உறிஞ்சி ஏசி ரூம்ல உட்காந்து கூலா குடிக்கிறீங்க. உங்களுக்காக மட்டும் பூமி தண்ணியை தந்தா போதுமா? ஒரு நாள் நீங்கள் நிலத்துக்கலவை, அப்போ உங்க வீட்டுல கண்ணாடி டம்ளர்ல தண்ணி இருக்காது, வானத்திலேருந்து மழை துளியும் வராது. எங்க உயிரை குடிச்சிட்டு நீங்கள் மட்டும் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எங்க தண்ணீரை கொடுங்க, எங்க குளம் குட்டையெல்லாம் கொடுங்க. இப்படின்னு ஒரு நாள் இயற்கை நம்மளை மொத்தமா அழிக்கத்தான் போகுது. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அழிவு கண்ணுக்கு தெரியுது. சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு மாதிரி இருக்கீங்க. அது வாங்க, எங்களை மாதிரியான விவசாயிங்க மட்டும் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியலீங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன என்னங்க, ஒரு வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறவன் அவன் பொருளுக்கு அவன் விலையை நிர்ணயம் பண்ணுறான். ஒரு சட்டை தயாரிக்கிறவன் அவன் பொருளுக்கு அவன் விலையை நிர்ணயம் பண்ணுறான். ஒவ்வொரு பொருளோட உற்பத்தியாளரும் அவன் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு அவன் தான் விலை நிர்ணயம் பண்ணுறான். அது மாதிரி ஏன் ஒரு விவசாயியால் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல் மூட்டைக்கோ சோள மூட்டைக்கோ தக்காளிக்கோ வெங்காயத்துக்கோ விலை நிர்ணயம் பண்ண முடியல? எங்க குட்டி, ஏன் ஓடி வரீங்க? அட போங்கங்க, உதவி பண்ண வந்தா எங்க அப்பா ஓட விடுறாங்கங்க. அப்பா எள்ளுக்கு தண்ணி பாய்ச்சணும்னு சொன்னாருங்க எங்க அம்மா கிட்ட. சரி, அப்பாவுக்கு நாளைக்கு உதவி பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சு வந்தேங்க. ஆனா அப்பா என்னை அடிக்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கங்க. அப்படி என்னங்க நடந்துச்சு? நான் எள்ளுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு பதிலா நாளைக்கு அறுக்கக்கூடிய நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சிறாங்க. கொஞ்சம் விவகாரமான ஆளா தாங்க இருக்கீங்க நீங்க. சரிங்க மைக்குக்காரரே, எங்க அப்பா வந்து கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. சேதம் கம்மியா இருந்தா மீண்டும் சந்திப்போம். பாய். ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடுறீங்க? அது வாங்க, பட்டாசு சத்தம் கேட்டு பட்டியில கட்டி வச்சிருந்த மாடு பக்கியா பறந்து ஓடிடுச்சுங்க. அது பிடிக்க தாங்க போறேங்க. அச்சச்சோ, மாட்டை புடிச்சிட்டீங்களா? மாட்டை ஒரு வழியா இப்ப புடிச்சிட்டாங்க. எப்படியும் தீபாவளி முடியற வரைக்கும் மாடு ஓடிட்டு தான் இருக்கும். அப்போ பட்டாசே வெடிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல வரலீங்க. அதிகம் சத்தம் தரக்கூடிய பட்டாசை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றேங்க. குழந்தைங்க, வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், ஆடுங்க, மாடுங்க, பறவைங்க இவங்க எல்லாருமே பயந்து போயிருப்பாங்க. அப்போ பட்டாசு பிரியர்கள்லாம் என்ன செய்யறது? அவங்கெல்லாம் ஒளி கம்மியாவும் ஒளி அதிகமாவும் இருக்கக்கூடிய பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த பூமி மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க, கடவுளால் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தங்க. மற்ற உயிரினங்களை கஷ்டப்படுத்தாத சத்தம் இல்லாத பட்டாசு வெடிங்க நாங்க சொல்றேன். நானு சொல்லுங்க. மற்ற உயிரினங்களை கஷ்டப்படுத்தாத சத்தம் இல்லாத பட்டாசு வெடிங்கன்னு தாங்க சொல்றேன்.
சிந்தித்து செயல்படுங்கள். ஏங்க இப்படி சோகமா வரீங்க? அதுவாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரர் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அதை நினைச்சாதாங்க கஷ்டமா இருக்கு. இந்த வருஷம் மழையும் கம்மி, நிலத்தடி நீரும் ரொம்ப கீழே போயிடுச்சு. தண்ணி தட்டுப்பாடு பரவலா வர ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டியிருந்தா இந்த கஷ்டம் வந்திருக்காதுங்க. மழை பெய்யும் போது தண்ணீரை சேமிச்சு வச்சிருந்தா கோடை காலத்துல இந்த கஷ்டம் வந்திருக்காதுங்க. மழை பெய்யும் போது அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா சம்மர் டைம்ல எல்லாத்துக்கும் யூஸ் ஆயிருக்கும். மழைநீர் சேமிப்புங்கிறது வெறும் சேமிப்பு மட்டும் இல்லைங்க, அது நம்மளோட கடமைங்க. நம்ம எதிர்கால தலைமுறைக்கு நாம விட்டுட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்துங்க. ப்ளீஸ் மழை நீரை வீணாக்காதீங்க, வருங்காலத்தை தொலைக்காதீங்க. மழை வந்தா நம்ம எல்லாம் சந்தோஷப்படுறோம், ஆனா அந்த தண்ணி கடல்ல தான் போய் சேருது. நம்ம வீட்டுல தொட்டி கட்டி தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாமே. விவசாய குட்டி என்ன பண்றீங்க? அது வாங்க, மாடு பட்டினியா கிடைக்குதுங்க, அதான் மாட்டுக்கு பிள்ளை அறுத்துட்டு போறேங்க. தண்ணி பாய்ச்சலாமே. தண்ணி பாய்ச்சலன்னா செத்து போயிடாத, அதுவும் ஒரு உயிர் தானே. நமக்கு தாகம் பசி இருக்க மாதிரி அதுக்கும் இருக்காதா? குட்டி விவசாயி என்ன பயிர்லாம் வச்சிருக்கீங்க? ஏங்க இங்க பாருங்க, ஒரு பக்கம் தக்காளி செடி வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் நெல் பயிர் வச்சிருக்காங்க. ஏன் இங்கே உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? அதுவாங்க, வயல்லயே வேலை செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிடும் போதுதாங்க ஒரு நிம்மதி வரும். அது ஒரு இந்த நெல்லுல இருந்து பதிரு பறக்கிற மாதிரி பஞ்செல்லாம் பறந்து போகட்டும். டும் டும் டும். நீங்க ஏன் இந்த வேலை செய்றீங்க? நான் இந்த வேலை செஞ்சாதான் உங்களால 3 வேளை சாப்பிட முடியும். ஏங்க நான் ஏன் சோகமா இருக்கீங்க? இந்த நிலைமையில என்னால எப்படிங்க சிரிக்க முடியும்? என்னங்க ஆச்சு? எனக்கு பின்னாடி கொஞ்சம் பாருங்க. இந்த நல்ல வேலை வைக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுங்களா? என்னங்க ஆச்சு? ஏற்கனவே இருந்த நகையை அடகு வச்சுதான் இந்த பயிர் பண்ணியிருக்கோம். இந்த பயிர் இப்படி ஆனதுனால நகையும் மூக்க முடியாது, அடுத்த பயிர் பண்ண விதையும் வாங்க முடியாது. இது வெறும் நெல்லு கிடையாதுங்க, அடுத்த வேளை நம்ம சாப்பிடக்கூடிய சோறு தான் வீணா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எது எதுக்கோ செலவு பண்றீங்க, உங்களால விவசாயிங்களுக்கு ஒரு ஷெட்டு போட முடியலையாங்க? உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க, மனுஷனுக்கு பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாதுங்க. இன்னைக்கு ஏழை விவசாயி கிட்ட இருக்க விவசாயம் ஒரு நாள் கார்ப்பரேட் கம்பெனிக்கு மாறும். அன்னைக்கு இந்த நெல் தங்கத்தை விட ரேட்டு அதிகமாக விற்கும். விவசாயத்தை பற்றி அப்போ எல்லாருக்கும் புரிய வருங்க. அந்த நாள் பொழுது பயிர் பண்ணி மழை பெய்யுற நேரத்தில் வெயில் அடிக்கும், வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை பெய்யும். இது எல்லாத்தையும் கடந்து எடுத்துட்டு வந்து குடோனில் போட்டால் உங்கள் அலட்சியத்தால் வீணாக போகுது. பணம் சம்பாதிக்க பல வழி இருக்குது. உணவுக்கு அடிப்படையான சோத்துக்கு விவசாயம் மட்டும்தான் இருக்கு. உழவு இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா உலகமே இல்லைங்க. அதனால உழவை மீட்போம், உலகை காப்போம். ஒரு உயிரை படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லைங்க, மற்றவங்களோட பசிக்காக உழைக்கிறவனும் கடவுள் தாங்க. மட்டும் இல்லைங்க, மற்றவங்க எல்லாம் பணத்தை பேங்க்ல போடுவாங்க, ஆனா விவசாயி மட்டும்தான் உணவுக்காக பணத்தை மண்ணுல போடுவாங்க. உங்களுக்கும் உழவு தொழில் பண்றவங்களை பிடிக்கும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.